கடலில் மிதந்து கொண்டிருக்கிற அந்த டிராகன் விண்கலத்தை கரையிலிருந்து மீட்பு களத்தில் சென்றவர்கள் படகு அல்லது சிறிய ரக கப்பலில் சென்று அந்த விண்கலத்தை மீட்பார்கள். அங்கு விண்கலத்திற்குள் இருக்கக்கூடிய வீரர்களும் உரிய மருத்துவ பரிசோதனைகளின் பிறகு அவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசியதன் பிறகு அவர்கள் ஒருவராக அந்த மீட்கப்பட்டு வருவார்கள். மீட்கப்பட்டதன் பிறகு அவர்கள் ஒரு வாரம் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். இந்த நடைமுறைகள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன. சுபான்சு சுக்லா இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் 18 நாட்கள் தங்கி இருந்திருக்கிறார். அவருடன் இந்த பெக்கி விட்சன், அதே போல உசான்ஸ்கி, அதே போல டிபோர் கப், இந்த மொத்தம் 4 பேர் சென்றிருந்தார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் ஏற்கனவே 7 பேர் இருந்தார்கள். இவர்களையும் சேர்த்து மொத்தம் 11 பேர் இந்த 18 நாட்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த 18 நாட்களில் இந்த 4 பேரும் சேர்ந்து 60க்கும் மேற்பட்ட அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுபான்சு சுக்லா 7 வகையான அறிவியல் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். அவர்களது நாள்தோறும் அவர்களை பொறுத்தவரையில் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் வேலை திட்டம் என்பது இருக்கும். அவர்கள் பெரும்பகுதி நேரத்தை உடற்பயிற்சி செய்வதில் செலவிடுவார்கள். உடற்பயிற்சிக்கு தேவையான அங்கு ஜிம்மும் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலேயே இருக்கும். அவர்கள் நாள்தோறும் பல மணி நேரம் அந்த உடற்பயிற்சி செய்ய தவறினால் அவர்கள் உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எலும்புகளில் தேய்வு, சதைகளில் தேய்வு, அதே போல ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு, இதய துடிப்பில் பாதிப்பு, உடலில் சுரக்கக்கூடிய திரவங்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் என பல்வேறு வகையான பிரச்சனைகளை அவர்கள் அந்த ஜீரோ கிராவிட்டி அல்லது மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையை உடல் உணர முடியாத நிலையில் எதிர்கொள்வார்கள். அந்த பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு உடற்பயிற்சி என்பது மிக முதன்மையானது. அவர்கள் ட்ரெட்மில் உள்ளிட்ட எல்லா உடற்பயிற்சி கருவிகளும் அந்த ISS-இல் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் உண்டு. அவற்றை பயன்படுத்தி அவர்கள் நாள்தோறும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். இந்த உடற்பயிற்சிக்கு போக அவர்கள் தூங்கும் நேரம் போக மற்ற நேரத்தில் தான் அந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வார்கள். சுபான்சு சுக்லா 7 வகையான அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக அங்கு 3 வகையான அந்த ஆய்வுகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகளை வைத்து உயிரியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி விவசாயம் என்று சொல்வார்கள். அங்கு பயிர்கள் முளைப்பதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை ஆய்வு செய்வதற்காக இத்தகைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த ஸ்பேஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த விண்வெளி விவசாயம் தொடர்பான ஆய்வும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கருவிகள் எப்படி இயங்குகின்றன என்பது தொடர்பான ஆய்வும் செய்யப்பட்டிருக்கு. அப்படி 3 வகையாக 7 வகையான ஆய்வு 7 பிரிவுகளில் அவர் அந்த ஆய்வுகளை சுபான்சு சுக்லா மேற்கொண்டிருக்கிறார். இது தவிர இந்த பூமியிலிருந்து பயிர் விதைகள் அனுப்பப்பட்டிருந்தன. அந்த விதைகளை இந்த 18 நாட்கள் அவர்கள் மைக்ரோ கிராவிட்டி சூழலில் வைத்திருந்து அந்த விதைகள் மீண்டும் பூமிக்கு கொண்டு வரப்பட்டு இங்கு அங்கு அவை பதியமிடப்படும். அப்படி முளைக்கும் போது அந்த விதைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கின்றனவா, இந்த 18 நாட்கள் அந்த மைக்ரோ கிராவிட்டியில் இருந்த அந்த விதைகளினுடைய முளைப்பு திறனில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பது இனி தொடர்ந்து ஆய்வு செய்யப்படும். எனவே உயிரியல் ஆய்வுகள், அதே போல மனிதர்கள் இயந்திரங்களுக்கு இடையேயான இந்த இன்டராக்ஷன்ஸ் தொடர்பான ஆய்வுகள், இது தவிர்த்து இந்த உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மயோஜெனிசிஸ் என்று அந்த ஆய்வுகளை சொல்வார்கள். தசைகளில், உடலினுடைய தசைகளில் மைக்ரோ கிராவிட்டி காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பான ஆய்வு. அத்தகைய ஆய்வுகளும் கூட இந்த 18 நாட்களில் சுபான்சு சுக்லா மேற்கொண்டிருக்கிறார். மொத்தம் இந்த 4 பேரும் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளையும் சுபான்சு சுக்லா 7 பிரிவுகளின் கீழ் ஆராய்ச்சிகளையும் 3 வகையான ஆராய்ச்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டு அதற்குரிய விவரங்களுடன் அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். இந்த விவரங்களை இனிமேல் இங்கு பூமியில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் அதை எடுத்து ஆய்வு செய்வார்கள். அந்த வகையில் சுபான்சு சுக்லாவினுடைய அந்த விண்வெளி பயணம் என்பது இந்தியாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய விண்வெளி திட்டங்களை வடிவமைக்கும் பொழுது இந்த விண்வெளி வீரர்களுக்கான உடைகள் எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், அதே போல அந்த விண்வெளிக்கு செல்லும் போது விண்வெளி வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் நல பாதிப்புகள் எத்தகையதாக இருக்கும், அத்தகைய பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டி எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும், எத்தகைய உடல்நல பாதிப்புகள் ஏற்படுகின்றன, அதற்கு தேவையான மருந்துகள் என்ன, இப்படி இந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கி இருக்கும் பொழுது அந்த புவியீர்ப்பு விசை உணராத சூழலை எப்படி சமாளித்து கொள்வது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களில் இந்த சுபான்சு சுக்லாவினுடைய இந்த பயணம் என்பது வெற்றிகரமாக உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் அவருக்கு அந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் 550 கோடி ரூபாய் செலவழித்து அவர் அந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த ஆக்சியம் 4 திட்டம் என்பது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய திட்டமாகும். ஆக்சியம் என்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே ஆக்சியம் 1, 2, 3 என 3 திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 3 திட்டங்கள் மூலம் விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். தற்போது செயல்படுத்தப்பட்டது என்பது 4வது திட்டமாகும். இந்த 4வது திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்ற வீரர்கள் தற்போது வெற்றிகரமாக இந்த டிராகன் விண்கலம் மூலமாக அந்த பூமிக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.
அந்த டிராகன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த டிராகன் விண்கலம் என்பதே ஒரு என்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லலாம், அல்லது ஒரு டெக்னாலஜிக்கல் ஒண்டர் என்று சொல்வார்கள். அது ஒரு தொழில்நுட்ப அதிசயம் அல்லது ஒரு பொறியியல் அற்புதம் என்று நாம் இந்த டிராகன் விண்கலத்தை குறிப்பிடலாம். காரணம், இந்த டிராகன் விண்கலமானது இவ்வளவு எடை கொண்ட இந்த டிராகன் விண்கலமானது கடலில் மிதப்பதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி கடலில் மிதப்பதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, தண்ணீர் உள்ளே புகுந்து விடாத அளவிற்கு வாட்டர் டைட் என்று சொல்லக்கூடிய முறையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏர் டைட் என்று சொல்லி வெளியிலிருந்து காற்று உட்புகுந்து விடாத வகையிலும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாத பூமியினுடைய வளிமண்டலத்தில் நுழையும் பொழுது அங்கு வெப்பநிலை என்பது கிட்டத்தட்ட 1600 டிகிரி அளவிற்கு அந்த உயரும். ஏனெனில் மிக வேகமாக 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வளிமண்டலத்திற்குள் ஒரு பொருள் நுழையும் பொழுது அது உராய்வின் காரணமாக மிகுந்த சூடேறும். அப்படி 1600 டிகிரி அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய வெப்பம் தாங்கும் ஓடுகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விண்கலத்தையோ அதில் இருக்கக்கூடிய வீரர்களையோ பாதித்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டிருக்கிறது. இப்படி வெப்பம், நீர், காற்று, அதே போல விண்வெளியில் காற்றே இல்லாத சூழல், இப்படி எல்லா சூழல்களையும் தாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பாக இந்த டிராகன் விண்கலம் அமைந்திருக்கிறது. அதனால தான் அதை என்ஜினியரிங் மார்வல், டெக்னாலஜிக்கல் ஒண்டர் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த டிராகன் விண்கலமானது ராக்கெட்டில் இருந்து புறப்படும் பொழுது ராக்கெட்டுக்கே ஏதேனும் நேர்ந்தாலும் கூட அதிலிருந்து தனியே பிரிந்து சுயமாக இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு விண்கலமாகும். இது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய, எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு தான் இந்த டிராகன் விண்கலம். அப்படிப்பட்ட அந்த டிராகன் விண்கலத்தின் மூலமாகத்தான் வீரர்கள் தற்போது இந்த கலிபோர்னியா கடல் பகுதிக்கு இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீட்கப்பட இருக்கிறார்கள். அதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவினுடைய அந்த விண்வெளி பயணம் என்பது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் விண்வெளி சென்று திரும்பி இருக்கிறார். விண்வெளி ஆய்வு நிலையம் சென்று திரும்பி இருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1984ஆம் ஆண்டு விமானப்படையில் பணியாற்றிய ராகேஷ் சர்மா என்கிற இந்த சுபான்சு சுக்லாவும் விமானப்படையில் பணியாற்றியவர் தான். அவர் குரூப் கேப்டன் என்று சொல்லப்படுகிறார். இந்த திட்டத்திற்கும் கூட அவர் பைலட்டாகத்தான் சென்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதே போல 40 ஆண்டுகளுக்கு முன்னர் 1984ஆம் ஆண்டில் ராகேஷ் சர்மா சோவியத் ஒன்றியத்தினுடைய சோயுஸ் விண்கலம் மூலமாக சல்யூட் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று அங்கு அவர் ஆய்வு மேற்கொண்டு திரும்பினார். கிட்டத்தட்ட 41 ஆண்டு காலம் இடைவெளி இருந்திருக்கிறது. இந்த 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விண்வெளிக்கு செல்லும் இந்திய விண்வெளி வீரர், விண்வெளிக்கு சென்று விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கிய 2வது வீரர், அந்த விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பிய 2வது வீரர் என்கிற அந்த பெருமைகளை சுபான்சு சுக்லா பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு தருணத்தில், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தருணத்தை இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது. சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோர்களும் கூட கண்ணீர் மல்க அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் கேக் வெட்டி இனிப்புகளை பரிமாறி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சியையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த மீட்பு களத்தின் மூலமாக அந்த டிராகன் விண்கலத்திலிருந்து வீரர்களை மீட்பதற்கான அந்த பணிகள் தொடங்கி இருக்கின்றன. அவர்களை விண்கலத்திற்குள் இருப்பவர்கள் எப்படி நேராக நமது வழக்கமாக ஒரு கப்பலில் சென்று அல்லது ஒரு ரயிலில் சென்று விமானத்தில் சென்று திரும்புவது போல அவர்கள் திரும்பக்கூடிய ஒரு சூழல் இல்லை. காரணம், நம்ம ரயிலில் சென்றாலும் அல்லது விமானத்தில் சென்றாலும் அல்லது வேறு எந்த வண்டிகளில் சென்றாலும் கூட இங்கு பூமியினுடைய நிலையில், பூமியினுடைய செல்வாக்கில் தான் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று திரும்பி இருக்கிறார்கள். அங்கு வளிமண்டலம் என்பதே மிக மெல்லியதாக இருக்கும், தின் ஏர் என்று சொல்வார்கள். மிக மெல்லிய ஒரு வளிமண்டலமாக இருக்கும். புவியீர்ப்பு விசையை உடல் உணர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். எனவே பூமிக்கு வந்த உடனேயே அவர்களால் இயல்பாக நடமாட முடியாது. அவர்கள் சிறிது தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு புவியீர்ப்பு விசையை உணரக்கூடிய சூழலுக்கு முதலில் உடலை பழக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்களுடைய உடல் நலம் குறித்தான அந்த கண்காணிப்புகள் இருக்கின்றன. அவர்கள் இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், இது போன்ற அந்த விட்டல் பாராமீட்டர்ஸ் என்பது சோதிக்கப்பட வேண்டும். இதன் பிறகு அவர்களை மெல்ல மெல்ல ஆசுவாசப்படுத்தி கிட்டத்தட்ட அவர்களை தூக்கி வருவது போலத்தான் தூக்கி வர வேண்டும். அவர்களால் நடந்து வர முடியாது. ஏனெனில் 18 நாட்கள் அவர்கள் அந்த ஜீரோ கிராவிட்டி அல்லது மைக்ரோ கிராவிட்டியில் இருந்திருப்பதன் காரணமாக உடனடியாக அவர்களால் பூமியில் காலை ஊன்றி நடக்க முடியாது. எனவே கிட்டத்தட்ட அவர்களை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தூக்கி வருவது போல் தான் தூக்கி வர வேண்டும். அப்படி அவர்கள் முதலில் 4 பேரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்களது மனநலம், உடல் நலம் குறித்த முதல் கட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டு
அவர்கள் ஆசுவாசப்படுத்தியதன் பிறகு அவர்கள் அந்த மீட்பு படகுகள் அல்லது மீட்பு கப்பலுக்கு கொண்டு வரப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படுவார்கள். இந்த விண்கலமானது இந்த கடலில் இறங்கி இருந்தாலும் கூட அது திறக்கப்படுகின்ற அந்த செயல்முறையே சற்று நேரம் பிடிக்கக்கூடியதுதான். அதற்கும் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறை, நிலைத்தரமான வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை பின்பற்றித்தான் அந்த விண்கலத்தினுடைய கதவு திறக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு வீரராக வெளிக்கொண்டு வரப்படுவார்கள். எனவே அந்த நடைமுறைகள் தற்போது பின்பற்றக் கொண்டிருக்கின்றன. அந்த விண்கலத்தில் இருந்து அந்த 4 பேர் மீட்கப்பட்டதன் பிறகு அமெரிக்காவை சேர்ந்த பெகி விட்சன், இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா, போலந்தை சார்ந்த உசான்ஸ்கி, ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கப்பு, இந்த 4 பேரும் அந்த முறையான அந்த வழிமுறைகளை பின்பற்றி அந்த விண்கலத்தில் இருந்து ஸ்ட்ரெச்சர் மூலமாக வெளியே கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு படகு மூலம் அவர்கள் கரைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அதற்கான செயல்முறைகள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன.